நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி பார்ப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த தியான நிகழ்ச்சிகளிலே நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. இப்பொழுது உடைய வார்த்தைகளை தியானிக்க உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 57ஆம் வசனத்து வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே இந்த 2 பெண்களை குறித்து இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று மரியாள், இன்னொன்று எலிசபெத்து. இந்த நவம்பர் மாதம் வந்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். டிசம்பர் மாதம் நாம் பண்டிகையை நாம் அனுசரிக்க போகிறோம். கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாம் எல்லாரும் மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாட ஆயத்தமாக உள்ளோம். இந்த பண்டிகை நாட்களிலே அநேக கேரக்டர்களை எல்லாம் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி 2 பேரை தான் நாம் தியானிக்க போகிறோம், மரியாள், எலிசபெத்து. சரி, இவங்ககிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, அதைத்தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இங்கே சகரியா, எலிசபெத்து 2 பேரும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறார்கள், ஆசாரியர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாளைக்கு தூபம் காட்டுகின்ற வேளையில் தேவதூதன் தரிசனமாகி, சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா அங்கே எலிசபெத்து கர்ப்பவதியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் இங்கே கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்ற ஊரில் மரியாள் என்ற ஒரு கன்னி பெண்கிட்ட தேவதூதன் தரிசனமாகி, மரியாளே, நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பொருந்தினவள் என்று சொல்லி, இப்பொழுது நீ ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறாய் என்று. அப்பொழுது நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று. அப்பொழுதுதான் தேவதூதன், இல்லப்பா, அவன் வயிற்றில் உருவாக்கிறது ஒரு பரிசுத்த ஆவியானவர், ஒரு தெய்வீக குழந்தை அப்படின்னு உடனே தன்னை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் என்னன்னா அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது, மரியாளுக்கு உன் இனத்தாலாகிய எலிசபெத்து அவளும் கர்ப்பவதியாக இருக்கிறாள், அவளுக்கு அது 6வது மாதம் அப்படின்னு. உடனே இந்த மரியாள் என்ன செய்கிறாள், தம் இனத்தார் அவளும் குழந்தைக்காக காத்திருந்தால், ஜெபித்தால், இப்பொழுது அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டவுடனே சந்தோஷமாக இருந்து அந்த மலை நாட்டுக்கு அவள் புறப்பட்டு செல்வதை பார்க்கிறோம். புறப்பட்டு சென்று இங்கே எலிசபெத்தும் மரியாளும் சந்திக்கிறார்கள். அந்த சந்திக்கும் போது நடந்த நிகழ்வுகளை தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். 40-41 இந்த 2 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு. பாருங்க, 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, பிளஸ் பண்ணுறாங்க. எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். எலிசபெத்து மரியாளை வாழ்த்துறாங்க. அப்படி வாழ்த்துதல் நடைபெறும் போது பரிசுத்தாவியானவர் அங்கு நிரப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு 2 பேர் மீட் பண்ணால் நாம் எதை குறித்து பேசுகிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் சரி, இல்லது வெளியும் சரி, இந்த டீ கடையில் உட்காந்து, இந்த ரெட்டபாலத்தில் உட்காந்து, இல்லது ஒரு யாருடைய ஆஃபீஸ் வீடில் ஒரு 5 பேர் கூடி 5 பேர் கூடி அவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேசுனா
அவங்க வார்த்தைகள்லாம் பாருங்கள், ஊழியர்களை பற்றி குறை சொல்வது, இல்லது வேறு ஏதாவது ஒரு தவறான காரியத்தை பேசுவது, சினிமா கதை பேசுவது, அரசியல் கதைகள், இவைகளை தான் பேசிக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணால் அங்கே ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறார்கள், ஒருவர் பிளஸ் பண்ணுகிறார்கள். அக்கா எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? சரி வாங்க வாங்க வாங்க. சரி சரிக்கா. சரி ரைட்டு. ஓகே 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 சரிக்கா. சரி. 2 பேரும் மீட் பண்ண உடனே பிளஸ் பண்ணுவதை பார்க்கிறோம், வாழ்த்துதல் சொல்லுவதை பார்க்கிறோம். நம்ம அப்படி தாங்க செய்யணும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஊழியக்காரங்களுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லுங்க. முதல்ல அந்த வீட்டுக்கு ஒரு பிளஸ் பண்ணணும். சமாதான பாத்திரன் அந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் கூறின அந்த சமாதானம் அங்கு தங்கும். பாருங்க, நம்ம ஒரு யாரை பார்த்தாலும் முதல்ல வாழ்த்துங்க. காட் பிளஸ் யூ, பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா, வாழ்த்துங்க. 2 பேர் வர்ண ஊழியர்களை குறை சொல்லுவது, போதகரை குறை சொல்வது, எங்கள் சர்ச்சில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா, இதைத்தானே உட்காந்து பேசுகிறோம். இல்லாட்டி 2 பேர் பெண்கள் வந்தாப்பண்ண எங்கள் வீட்டில் வேலைக்காரி இப்படியெல்லாம் பண்ணுற, எங்கள் வீட்டில் இப்படிலாம் செஞ்சுருக்கிற, ஐயோ நேற்று என் மாமியார் வந்தார், நேற்று என் கொழுந்தை வந்தார், என் நாத்தனா, வீட்டுக்கதைகளெல்லாம் பேசி ஒருவரைக்கொருவர் நாம் குறை சொல்லி கொண்டு தான் இருக்கிறோமே தவிர, யாராவது 2 பேர் மீட் பண்ண காட் பிளஸ் யூன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் வாழ்த்துகிறோமா? யோசித்து பாருங்க. இங்கே 2 பேரும் வெட்டி கதை பேசலை, சினிமா கதை பேசலை, ஊர் கதை பேசலை, யாரையும் குறை சொல்லலை. நான் எத்தனை வருஷம் குழந்தைக்குன்னு ஜெபம் பண்ண தெரியுமா, எப்படி இந்த அவங்க இப்படி பேசுனாங்க, இவங்க இப்படி பேசுனாங்க, அது ஒன்றும் பேசலை. பார்த்தீங்களா, ஒரு குறை சொல்லலை. எலிசபெத்துக்கு குழந்தைக்காக பல ஆண்டுகள் அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் குறை ஒன்றும் சொல்லலை. அப்போ 2 பேர் மீட் பண்ணாலே போதும், உடனே அவங்க பிளஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் இன்னொன்று மரியாள் வாழ்த்துதல் சொன்ன உடனே எலிசபெத் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று. அப்போ நீங்கள் ஒரு ஆளை பிளஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரணும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகணும். ஒரு கர்ப்பவதியாகிய ஒருத்தங்களுக்கு ஜெபம் பண்ண அவங்கள கூப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கும் போது வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ள வேண்டும், அந்த பிள்ளை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். பலவீனத்தோடு ஒருவங்க வந்திருந்தாங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணால் உடனே வியாதி சுகமாகணும், உடனே அவங்களுக்குள்ள வல்லமை இறங்கணும். அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவங்க 2 பேர் சந்தித்ததில் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறார்கள். ஒருவர் ஜெபிக்கும் போது ஒருவரோட வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று. அப்போ வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது என்று பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர். 2வது நாம் பார்க்க வேண்டிய காரியம் வசனம் 56 மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். இப்போ 3 மாதம் எலிசபெத் வீட்டில் இருந்து மரியாள் எலிசபெத்துக்கு வேண்டிய எல்லா பணிவிடையும் செய்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரியாளே கன்சீவாக இருக்கா. ஆனால் அவள் என்ன செய்கிறா, தான் கர்ப்பவதியாக இருந்தாலும் அவளுக்கும் டயர்டு இருக்கும், அவளுக்கும் சோர்வுகள் இருக்கும், அவளுக்கே பணிவிடை செய்வதற்கு ஒரு ஆள் தேவை. ஆனாலும் அவள் என்ன செய்கிறாள், தன்னலம் கருதாது, சுயத்தை பார்க்காம, தான் பலவீனத்தெல்லாம் பார்க்காம மலை நாட்டுக்கு ஓடி போய் 3 மாதம் எலிசபெத்துக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்வதை பார்க்கிறோம்.
இன்றைக்கி நம்ம செய்கிறோமா? நானே ரொம்ப டயர்டாக இருக்கேன், நானே கஷ்டமாக இருக்கேன், நான் போய் அவங்களுக்கு எப்படி உதவி செய்ய அப்படின்னு சொல்கிறதும். சரி போகணுமோ, 1 நாள் 2 நாள் செய்வேன், 3 மாதம்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படி தானே சொல்கிறோம். நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்தாலே போதும், உடனே நினைக்கிறோம், ஐயோ இவங்க எத்தனை நாள் தங்குவாங்கன்னு தெரியலையே, இவங்க சூட்கேஸ் எல்லாம் பார்த்தா பெருசாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி வந்தான், சாப்பிட்டோம், சாயந்தரம் டீ குடித்தோம், போனோம், என்னத்தையோ 1 நாள் இருந்தோம், 2 நாள் இருந்தோம், அப்படி தான் இன்றைக்கி எல்லோரும் நினைக்கிறாங்களே ஒழிய, சரி 3 மாதம் தங்கட்டும், 3 மாதம் உன்னை நல்லா கவனிக்கிறேன், நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறேன் இந்த காலத்தில் யார் சொல்கிறா? ஆனால் அங்கே எலிசபெத் 3 மாதம் மரியாள் நீ தங்குறியா, தங்கிக்கோ, உனக்கு சாப்பாடு நான் செய்கிறேன், உனக்கு எல்லா தேவைகளையும் நான் சந்திக்கிறேன். மரியாளும் பாருங்கள், எலிசபெத் உனக்கு வேண்டிய பணிவிடை எல்லாம் நான் செய்கிறேன். எவ்வளவு 2 பேருக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒற்றுமை, ஒருவருக்கொருவர் அந்த உதவி செய்கிற மைண்டு இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படி இருக்கிறோம் சொல்லுங்களேன். சிலவங்களாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு வீட்டுக்கு போயாச்சுன்னா அவங்க செய்கிற வேலையில் பங்கு பெறுவாங்க. அந்த துணியை மடித்து வைக்கிறது, வீட்டை தூக்கிறது, கழுவுன பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறது, கூட மாட காய்கறி வெட்டி கொடுக்கறது, கூட மாற சமையல் பண்ணுவது சிலவங்க இருக்காங்க. ஆனால் சில பேர் பாருங்கள், வந்த உடனே கெஸ்ட்டு கணக்காக உட்காந்து காப்பி குடித்த டம்ளர் கூட தூக்கி கிச்சனில் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காஃபி கொண்டு இருக்கிற இடத்துல கொடுக்கணும், ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. கேட்டால் நான் கெஸ்ட்டாக தானே வந்திருக்கேன். அங்கே மரியாள் கெஸ்ட்டாக தான் இப்போ போயிருக்கா, ஆனால் பணிவிடை செய்தால். இன்றைக்கி நம்ம பணிவிடை செய்கிறோமா? இல்லையே. சிலவங்க ஐயோ வந்துட்டாளா அப்படின்னு முகங்கோனாங்கிறோ, இல்லது ஓ இவ வந்திருக்காளா, இவ வந்தால் எனக்கு தான் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா, எனக்கு தான் ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு உங்களை விரும்புகிறாங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமனே, சிலவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உதவி செய்யாட்டாலும் ஓத்திரம் பண்ணாமல் இரு. சில பேர் உதவி செய்ய மாட்டாங்க, உபத்திரம் பண்ணுவார்கள். அப்போ நம்ம வீட்டுக்கு இவங்க ஏன் வராங்க, எதுக்கு வராங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாம் நடக்கக்கூடாது. இவங்க வந்தால் எனக்கு நல்லது, இவங்க வந்தால் எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க வந்தாச்சுன்னா ஆவிக்குரிய வார்த்தைகள் நிறைய நாங்கள் பேசுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், பைபிளில் என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? யோசித்து பாருங்களேன். இதுதாங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளமே. அதுதாங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும், ஒருவருக்கொருவர் விசாரிக்கணும். நல்லா இருக்கியா, நல்லா சாப்பிட்றியா அப்படின்னு விசாரிக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் என்னை விசாரிப்பதற்கு ஆள் இல்லைன்னு அங்கலாய்க்க தெரியுமா? நான் சில வீடுகளுக்கு போகும்போதெல்லாம் அந்த பெரியவங்க சொல்கிறது, தம்பி என் மகன் என் கூட தான் இருக்கான், முன்னாடி போவான் வருவான் போவான், வெளியே பக்கத்தில் உட்காந்து இன்னம்மா சாப்பிட்டீங்களா, இன்னம்மா நல்லா தூங்குனீங்களா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கம்மா நான் வாங்கி தரேன். ஒன்றும் கேட்க மாட்டான் தம்பி. அவன்கிட்டனா நான் சொத்தாக கேட்டேன்னா எனக்கு பென்ஷன் பணம் வருது, ஆனால் என் பக்கத்தில் உட்காந்து விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒருத்தர் இல்லையே. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறோமா? ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறோமா? பிறர் நலனில் அக்கறை எடுக்கிறோமா? ஐயோ இவங்க ஒத்தையிலே எப்படி வேலை செய்வாங்க, ஒரு கிறிஸ்மஸுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ கெஸ்ட்டு எல்லாரும் வாழ்ந்துருப்பாங்க, அந்த வீட்டில் உள்ள அம்மா மட்டும்தான் கிச்சனில் வேலை செய்வாங்க, மற்றவங்களாம் ஹாலில் உட்காந்து அரட்டை அடிப்பாங்க. இல்லைப்பா ஒத்தையிலே வேலை செய்கிறாளே, நம்ம போய் கூட மாட செய்வோமே, எல்லாருக்கும் டீ போட வேண்டியிருக்கு, சரி நம்மளும் போய் கூட மாட அவங்களுக்கு டீ போடுவான், டம்ளரில் ஊற்றி எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுப்பான், நம்மளும் இவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மைண்டு நிறைய பேருடைய வீட்டில் இல்லைங்க. கொஞ்சம் கூட இன்னொன்று டீ வரல, லேட் ஆகுது, அதிகாரம் பண்ணுவாங்க, இன்னும் டீயில் சீனியே இல்லை, என்ன தண்ணி கலக்கனா குறை சொல்லுவாங்க. ஆனால் தானும் போய் அவங்கள கூட போய் ஹெல்ப் பண்ணுவோன்ற ஒரு மைண்டு நிறைய பேருக்கு இல்லை பார்த்தீங்களா? சரி அவள் ஒத்தையிலே இருக்கா, சமையல் எப்படி பண்ணுவான், கூட மாட்டா நம்மளும் போய் செய்வான், காய்கறி வெட்டி கொடுப்பான், ஒரு குழம்பு வைப்போம், ஒரு கூட்டு வைப்போம், ஏதோ ஒன்று கூட மாட ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், சீக்கிரம் சமையல் முடியும், எல்லாரும் சாப்பிட்லாம்ல. ஆனால் நிறைய பேர் அந்த தாட்டே கிடையாதுங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க.
வீடு குப்பையாக இருக்கும். என்ன வீடு குப்பையாக இருக்கும், இன்னும் தூக்கலையா? ஏன் இவங்க ஒரு விளக்குமாறு எடுத்து அதை தூத்தாதான் என்னதான்? வேத்தாள் வீடு தான், நம்ம சொந்தக்காரங்க வீடு தானே, ஒரு அண்ணன் வீடு தானே, தம்பி வீடு தானே, தங்கச்சி வீடு தானே. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்னமோ தான் வீடுகனாக்கா நான் எங்கே படுக்கணும், எனக்கு பெட்டு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா? உங்கள் வீட்டில் நல்லா வசதியாக மெத்தையில் நல்லா படுத்துருப்பீங்க. வந்த இடத்துல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? உங்கள் வீட்டில் நல்லா ஏசி போட்டு மெத்தையிலலாம் படுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் வந்த இடத்துல இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இருக்கிற இடத்துல சரி இந்த இடம் கிடைக்க ரைட்டு அப்படின்னு அனுசரித்து போகணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த அனுசரித்து போகிற பழக்கம் இல்லை. பார்த்தீங்களா? தான் வீடுகனாக்காவே எல்லா வசதியும் இருக்கணும். அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு எவ்வித பிரதிபலன் பாராமல், எவ்வித நன்மைகள்லாம் எதிர்பாராமல் மரியாள் எலிசபெத்து வீட்டுக்கு போய் 3 மாதம் உதவி செஞ்சா. இன்றைக்கி உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இன்றைக்கி உங்களுடைய திங்கிங்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. யார் வீட்டுக்காக போங்க, ஐயோ இவங்கெல்லாம் ஒத்தையிலே கஷ்டப்படுறாங்க, இவ கன்சீவாக இருக்கா, இவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இவ ஒத்தையிலே அவ்வளோ வேலை பார்க்குறா, நம்மளும் போய் கூட மாடா வேலை செய்வான், அந்த மென்டாலிட்டிக்கு வாங்க, போய் உதவி செய்யுங்க. இந்த கிறிஸ்மஸை அனுசரிக்க போகின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த மரியாளுக்குள்ள குணம் நம்மளுக்கு தேவை. வாழ்த்துங்க. கூடி 2 பேர் மீட் பண்ணிங்கன்னா ப்ரேயர் பண்ணுங்க. ஒருவருக்கொருவர் விசாரிங்க. ஏதாவது நன்மைகள் செய்யணும்னா அவங்களுக்கு நன்மைகள் செய்யுங்க. ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த பண்டிகை மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் என்பது எவ்வித சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் பேசுவாராக. மற்றவங்களுக்கு பேடனாக இருக்காதீங்க. ஏண்டா இவங்க வாராங்கன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்காதீங்க. இவங்க வாராங்களா, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அப்படி தான் சொல்லணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், சில பேர் சொல்கிறத கேட்டு ஐயோ இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சரி திடீர்னு வந்தாங்களே இருக்கிறத வச்சு சரி கட்டுவோம், அதெல்லாம் கிடையாது. அவங்க நல்லா நிறைய சோறு போடுவாங்க, குழம்பு இவ்வளோ தான் இருக்கும், பின்னாடி உள்ளவங்களுக்கு வேணுமே, மற்றவங்களுக்கு வேணுமே, அதெல்லாம் கிடையாது. இவங்க போட்டு உட்காந்து சட்டமாக சாப்பிடுவாங்க. மற்றவனுக்கு இருந்தானா இல்லாட்டி என்ன, அதை பற்றிலாம் கவலை இல்லை. அதெல்லாம் யோசிக்கணுமா? இவங்க வீட்டுக்கு போகிறோமே, மொத்தம் இவ்வளவுதான் இருக்குது, இதுக்குள்ளே அனுசரிப்போம், கொஞ்சமாக சாப்பிடுவோம், வந்த இடத்துல அது இருக்கா இது இருக்கா இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, கொடுக்கறத சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம், அப்படிலாம் நினைப்பது கிடையாது. தான் வீடு எனக்கு நினைப்பது. அப்படிப்பட்ட ஒரு நினைப்பில் இருந்த இன்றைக்கி இந்த பண்டிகை நாட்களில் நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவோம். முடிஞ்ச மட்டுக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் இந்த கிறிஸ்மஸில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. இந்த பண்டிகை நாட்களில் எலிசபெத்தும் மரியாளையும் சந்தித்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தியானித்தோம். அப்பா, 2 பேரும் மீட் பண்ண உடனே வாழ்த்துறாங்க, ஜெபிக்கிறாங்க. மரியாள் ஜெபிக்கும் பொழுது வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல் நாங்கள் யாரை மீட் பண்ணாலும் வாழ்த்தணும், ஒருவருக்கொருவர் நன்றி செலுத்தணும், ஒருவருக்கொருவர் கூடி ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, உதவி செய்யணும். எப்படி மரியாள் 3 மாதம் எலிசபெத் வீட்டில் இருந்து பணிவிடைகள் செய்தாலும் அதுபோல் நாங்களும் மற்றவங்களுக்கு போய் உதவி செய்யணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அவங்களும் கஷ்டப்படுவாங்களே என்று நினைத்து அவங்களோடு கூட அவங்க பண்ணுற ஒர்க்கில் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய வேலையை நாங்கள் லகுவாக்கணும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you.